ஈரோட்டில் தேசிய மக்கள் கட்சியின் அகில பாரத தலைவரும் கட்சியின் நிறுவனருமான சங்மா அவர்களின் நினைவு நாளினை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படத்திற்கு தேசிய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் சீனிவாசன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய மக்கள் கட்சியின் அகில பாரத தலைவரும் கட்சியின் நிறுவனருமான சங்மா அவர்களின் நினைவு அஞ்சலி கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் சீனிவாசன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக தேசிய மக்கள் கட்சியின் அகில பாரத செயலாளரும் தமிழக பொறுப்பாளருமான அசோக் சாமி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சங்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டு சங்மா அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய மக்கள் கட்சியின் சார்பாக கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட தனது விருப்ப மனுவினை கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாநில தலைவர் மற்றும் தமிழக பொறுப்பாளர் அசோக் சாமி ஆகியோரிடம் வழங்கினார். இதேபோல பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட தனது விருப்ப மனுவினை பிரகாஷ் மாநில பொறுப்பாளரிடம் வழங்கினார். எங்களுடைய ஐயா சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு, டாக்டர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சி சார்பில் சாலை அணிவித்து அது பொறுப்பாளர்களை நான் வழங்குகிறேன். கட்சி பொறுப்பாளரும் அகில இந்திய தேசிய மக்கள் கட்சியுடைய செயலாளருமான மரியாதைக்குரிய அசோக் சாமி அவர்களுக்கு கிருஷ்ணகிரி தேசிய மக்கள் கட்சி சார்பிலும் மரியாதைக்குரிய எங்களுடைய மாநில தலைவர் சீனிவாசன் தலைமையிலும் மரியாதைக்குரிய அனைத்து பொறுப்பாளர்களுடைய சார்பாக இந்த சால்வையை ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யறாரு. கேரளா மாநிலத்தில் அதிக அளவில் அவரு சுற்றுப்பயணம் செய்து தேசிய மக்கள் கட்சியை மிக சிறப்பாக வளர்த்து வராரு. அதே போல எங்க மாநில தலைவரும் அதே போலதான். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் எங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்க நான் பணிவோடு ஐயா அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட கட்சி சார்பில் எனக்கு ஆணை வழங்கவும் இந்த விருப்பு மனுவை மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவரிடமும் மரியாதைக்குரிய அகில பாரத செயலாளர் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அசோக் சாமி அவர்களிடம் இந்த மனுவை நான் வழங்குகிறேன். சட்டமன்ற தொகுதி போட்டியிட வாய்ப்பளிக்க கட்சியின் சார்பில் மாநில பொறுப்பாளரிடம் அவர் வழங்குகிறார்.